ஒரு பெரிய பவுல்ல 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் உளுத்தம்பருப்பு, 1/4 கப் காஞ்ச சோளம், 1/4 கப் பச்சைப்பயிறு, 1/4 கப் கருப்பு உளுந்து, 1/4 கப் ராகி, 1/4 கப் திணை, 1/2 கப் சிகப்பரிசி. சிகப்பரிசி உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க பிரவுன் ரைஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ரெசிபிக்கு. இதெல்லாம் சேர்த்த பிறகு சுத்தமா கழுவி தேவையான அளவு தண்ணியை ஊத்தி இது நல்லா 8 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா 8 மணி நேரம் இந்த தானியங்கள் எல்லாம் நல்லா ஊறி இருக்கு. அடுத்தது நம்ம இதை அரைக்க போறோம். இந்த தானியங்களை நம்ம அரைக்கிறதுக்கு நீங்க கிரைண்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மிக்ஸி ஜார் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜார்ல அரைக்க போறேன். இது 2 பாகமா பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அரைக்க போறேன். இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி அரைக்கணும். மாவு முக்காவாசி அரைச்சாச்சு. இதுல ஒரு துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய் இதை சேர்த்தா நல்லா டேஸ்டா இருக்கும். இதையும் சேர்த்து அரைச்சு வச்சுக்கணும். மாவு அரைச்ச பிறகு உங்களுக்கு தேவையான அளவு மாவை எடுத்து கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரூம் டெம்பரேச்சர்ல நீங்க வச்சீங்கன்னா மாவு நல்லா புளிக்கும், தோசை போடுறதுக்கும் ரொம்ப அருமையா இருக்கும். மீதி மாவை நீங்க ரெஃப்ரிஜரேட் பண்ணி உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த அருமையான மாவை வச்சு நம்ம தோசை செய்ய போறோம். தோசை கல்ல சூடு பண்ணி ஒரு கரண்டி மாவு எடுத்து அதுல போட்டு தோசை சுட்டுக்கோங்க. ரெண்டு பக்கம் நல்லா சுட்ட பிறகு நீங்க நெய் ஊத்திக்கலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். அருமையான மொறு மொறு மல்டிகிரெயின் தோசை தயாரா இருக்கு. கார சட்னி பண்ணுறதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நான் இங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. நெக்ஸ்ட் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்குனது சேர்த்து வதக்குங்க. அடுத்து 2 பல் பூண்டு போடுங்க. பெரிய பல் பூண்டுனால நான் 2ஆ கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் 2 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்குனது போடுங்க. அடுத்து நான் 12 பியாக்கி மிளகாய் சேர்க்குறேன். இந்த மிளகாய் நல்ல கலரும் கொடுக்கும், காரமாகவும் இருக்கும். உங்ககிட்ட இந்த மிளகாய் இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. உங்ககிட்ட கல்லுப்பு இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சமாக புளி சேர்த்து வதக்குங்க. இது சட்னிக்கு ஒரு நல்ல புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா ஆறினதும் மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைங்க. இப்போ சட்னி அரைச்சு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம சட்னியை தாளிக்கலாம். அதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் போடுங்க. கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க.
இப்போ அரைச்ச சட்னியை ஆட் பண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக கலராக இருக்குன்னு. இந்த சட்னியை நீங்கள் எந்த டிஃபனுக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்ல காரமாகவும் இருக்கும். நான் இந்த சட்னியோட சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு நல்ல சூடாக இட்லி பண்ணியிருக்கேன். நல்ல சாஃப்டான இட்லி கூட கார சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலில் இருக்கிற மற்ற டிஃபன் அப்புறம் சட்னி ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்து நீங்கள் செய்யலாம். இது நீங்கள் எந்த டிஃபனுக்கு வேணால் வச்சு தொட்டு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் ஒரு 4 நாள் 5 நாள் வரைக்கும் வச்சு கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.